என்ன நண்பா? மயிர நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? சுமார் தான் ப்ரோ. பிடிக்கலையா? இல்லை நல்லா இல்லை, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது, ஸ்டோரியே இல்லை அதில். லாக்டவுன் எதனால நேம் வச்சிருக்காங்க? அது சும்மா லாக்டவுன்னு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் லாக்டவுனுக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படிங்களா? அனுபவம் ஆக்டிங் நல்லா இருக்குது, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. பட் ஸ்டோரி இல்லை, ஸ்லோவாக தான் போகுது. அது கதை பேசிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. சோஷியல் மெசேஜ் இருக்குது. அப்பா அம்மா கிட்ட எதுவும் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. ஓவரால் ஆவரேஜ் தான். லாக்டவுன் மூவியில் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் 7G ரெயின்போ காலனியில் ஒரு டைலாக் ஒன்று வரும். அது எப்படி பொண்ணுங்கள்லாம் தேடி போயிட்டு சாக்கல்ல விழுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் எல்லா பொண்ணுங்களையும் சொல்ல, சில பொண்ணுங்களை தான் சொல்கிறேன். அந்த சில பொண்ணுங்களுக்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த படம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். இனிமேல் அது மீம்ஸ் கண்டென்ட்டாக வரதுக்கு நிறைய சான்ஸ். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே உங்களுக்கு பொறுமையெல்லாம் நீங்கள் இழந்துட்டு தான் உட்காந்துருப்பீங்க. ஏன்னா அந்த பொண்ணு கர்ப்பமான வாட்டி எல்லாருமே நெகட்டிவாக தான் தெரிவாங்க. அது வந்து ஒரு மாதிரி அப்பாவை முதற்கொண்டு அம்மா எல்லாருமே நெகட்டிவாக தான் தெரிவாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட சொல்ல முடியாத சுச்சுவேஷன்லாம் ஒவ்வொரு இடத்துல அமைஞ்சிக்கிட்டே தான் வரும். அது வந்து இந்த படத்தில் திணிச்ச மாதிரி இருக்குது. மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுதான் படமே. அது ஒரு மாதிரி நல்லாவே காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் என்ன சொன்ன மாதிரி தான். இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா தேடி தேடி போய் நம்ம கிளி பிடிச்சி குரங்கு கையில் கொடுத்தாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று நடக்கும். ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே அது மாதிரி ஒன்று நடந்துச்சு. அதனால் எனக்கு அந்த சீன் மட்டும் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. படம் ரொம்பவே நல்லா இருக்குண்ணா. என்னென்னா எதாக இருந்தாலும் பேரண்ட்ஸுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். அவங்களும் அதுக்கு அலோவ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் நடந்துச்சுன்னா என்னால் தாங்க முடியாது, நான் இறந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயன்படுத்தினா பிள்ளைங்க சொல்கிறதுக்கே வரமாட்டாங்க. பயம் பண்ணி எதாக இருந்தாலும் சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவங்களும் அப்படி சொல்லி பார்க்க இங்கே நடக்குது, பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி நடக்குது, தெரிஞ்சு தூக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காமிச்சதுனால அந்த பிள்ளைக்கு ஒரு பயம் ஏற்படுது. இதுவரை உண்மை கதைங்கிறாங்க, என்னென்னு தெரியல. இவ்வளோ இதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் ஒன்று என்னென்னா, அந்த ஆண்கள் பக்கம் பெரிய மைனஸ் மாதிரி காட்டியிருக்காங்க. பட் அது உண்மை தான், இதெல்லாம் அவங்க சைடு இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே இருக்குது. நல்லா பார்க்க வேண்டிய படம் தான் அது. ஒரு பெண்கள் பார்க்க வேண்டிய படம் தான் அது. இப்போ ஒருத்தர் கூட பேசிட்டு போனால, அதுதான் சூப்பரான ஸ்டோரி. அதுவும் பெண்கள் வந்து எந்த இதுக்கும் போயிடக்கூடாது. சப்போஸ் போயிட்டாங்களா வீட்டில் முதல்ல பெற்றவங்களுக்கு சொல்லணும். அதெல்லாமே அவங்களே ஃபேஸ் பண்ணி, அதான் வீட்டில் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹவுசிங்காக அது இப்படிலாம் எதுவுமே இல்லை. அசிங்கப்பட்ட எதுவுமே வாழ்க்கையில் சேர்க்க முடியாது. அதான் நல்ல படம் அந்த மூவி, சூப்பர் மூவி ஜி. பார்க்கலாம், பெண்களோடு வந்து பார்க்கலாமே. நல்ல ஒரு கருத்தான படம் தான் இது. ஆனால் நான் பார்க்குறப்ப கிளைமேக்ஸில் அழுந்துட்டேன் வேறு. இது சரி, நான் எப்படியோ நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் அதில் ட்விஸ்ட் இருக்குது வேறு. அந்த சூப்பராக ஒரு அவங்க வர்றது என்ன இதில் வர்றாங்க, அது ஒரு அவங்க கூட நம்ம இணைஞ்சி பார்க்குற மாதிரி இருக்குது அந்த கேரக்டர் கூட. பட் அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கடைசி எண்டிங் வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கண் கலங்கி தான் வருவாங்க. என்னன்னா இவ்வளோ கேவலமான ஜென்மமாடா நம்ம அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுறோம், அது எதுக்கு வந்து நிற்கிது, அந்த இடத்துல நீ இப்படி கேட்குறீ, நீ மனசு பிரிவு தானா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது கேள்வி உண்டாகும். அப்படி வரல இதுக்கும் சிரிச்சிட்டு அப்படி போவானுங்க. படம் பார்த்துட்டு கேவலமாக இருக்கு, நான் அவன்லாம் அடிச்சு போகணும். ஏன்னா அவன் நாளைக்கு அந்த மாதிரி தான் வந்து நிற்பான் இல்லையா? கரெக்டான கருத்து. நீங்கள் படம் பார்த்துக்கிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எதை சொல்கிறேன்னு. கான்செப்ட் கண்டிப்பாக இன்றைக்கி தேதிக்கு எல்லோரும் வந்து ஃபேமிலியோட பார்க்கணும். முக்கியமாக பேரண்ட்ஸு பெண் குழந்தைங்களோட வந்து பார்க்க வேண்டிய படம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாளை பின்ன நம்ம வீட்டில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. சூப்பர் படம். ஜவ்வு படம் ஐயா, பயங்கர பிளேடாக இருக்குது. எப்படி அபார்ஷன் பண்ணணும், எப்போ அபார்ஷன் பண்ணணும்னு சொல்கிறான், அவ்வளோதான். வேற ஒன்றும் படம். எதனால் லாக்டவுன் வச்சுருக்கேன்? லாக்டவுனில் நடக்குது கதை, அதனால் லாக்டவுன் வச்சுருக்கேன். அனுபவம் எப்படி நடிச்சிருக்கேன்? அவன் நல்லா நடிச்சு நல்லா பண்ணி பிரயோஜனம். படம் நல்லா இருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப் எப்படி? ரெண்டுமே அதே மாதிரி தான் இருக்குது, அறுவையாக தான் இருக்குது. உங்கள் ஆள் பார்த்தாரு, அவரை கேளுங்க எப்படி. லைக்கா ப்ரொடக்ஷனு. லைக்கா ப்ரொடக்ஷனா? லைக் போட முடியாது. ஓவராலாக படம் ஒரு டைம் பார்க்கலாம். காசு இருந்தால் பாருங்கள், அவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப புவர். ஓகே, தேங்க்யூ சார். சொன்னா அதோட ரிவ்யூக்கு ஸ்ட்ரைட்டாக நான் பாயிண்ட்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த படத்துக்கு வந்து 10/10 அப்படின்றது என்னோட சைட்லேருந்து, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் தருவேன். காரணம் ஏன்னா, இந்த படத்தில் முழுக்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நிற்கிறது வந்து அனுப்பாப்பாமா. இந்த ரோல் வந்து கத்தி மேலே நடக்கிற கதை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட பேனா இருக்கும், பேப்பர் இருக்கும், என்ன வேணால் எழுதலாம்,
என்ன வேணால் வந்து நம்ம கான்ட்ரவர்சியாகவும் சரி இல்லை நடக்கிற உண்மைகளை வந்து என்ன வேணாலும் எழுதி படம் மூலியமாக காமிக்கலாம் அப்படின்றது. ஆனால் அதை ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸில் எடுத்துகிட்டு வந்து நிற்கும்போது இது நிறைய பேர் மனசை வந்து புண்படுத்துமா, இல்லை பயமுறுத்துமா, இல்லை இது கேலி கூத்தாயிடுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் அப்படின்றது ஒன்று இருக்கும். இந்த கதை அப்படின்றது ஒரு படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது வந்து கத்தி மேலே நடக்கிற கதை அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி கதையில் வந்து இந்த மாதிரி ஒரு கதைக்கு ஒரு பெரிய ஹீரோன்ஸ் இது வரைக்கும் யாராவது டச் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது கேட்டால் வந்து யாரும் டச் பண்ணலை அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா லாக்டவுன் படம் நல்லாயிருக்கு, ஒரு சோசியல் அவேர்னஸ் படம் மாதிரி தான் இருக்கும். லாக்டவுனில் ஒரு ஃபீமேல் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும், அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணிட்டு அப்யூஸ் பண்ணிடுவாங்க, அனுபவம் அவங்க. அதுலேருந்து அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா, அதனால் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, அதுதான் ப்ராப்ளம். அதுதான் மெயின் கான்செப்ட். நெகட்டிவ் ரோல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு ஸ்பை மட்டும் தான். அந்த அப்யூஸ் பண்ணவன் எவன் தான் தெரியாது கடைசி வரைக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. மற்றபடி படம் நல்லாவே இருக்குது. லிவிங்ஸ்டனு இல்லை ட்விஸ்ட்லாம் எதுவுமே இல்லை. ட்விஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனுபவமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதா ட்விஸ்ட்டு. நல்ல நல்ல மாப்பிள்ளையெல்லாம் பார்ப்போம், அவங்க யாரையா கூட்டிகிட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த சீன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது வந்து எல்லாத்துக்கும் செயற்படி கொடுத்த மாதிரி அந்த ஒரு சீன். அது படம் ஃபுல்லாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓவராலாக பார்க்கும்போது அனுபவம் மாதிரி இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ரேப் சீன்ஸ் அந்த சீன்லேயும் நடிச்சிருப்பாங்க. அந்த பர்தான்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்துலையும் இதே மாதிரி கான்செப்ட் தான் ஒன்று இருக்கும். பட் அதே மாதிரி தான் இதுவும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக அந்த கிளைமேக்ஸ் வந்து நிறைய பேர் ஏற்றுப்பாங்களான்னு தெரில. ஒரு மாதிரி அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் அது இன்னொரு இது நடக்கும். அது வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியும் ஃபஸ்ட்லேயே போட்டுறாங்க. அதனால் நம்ப வேண்டியதாக இது எல்லாத்தையும். அவ்வளோ ஃபுல்லாகவே நல்லா தாங்க இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், நல்லாயிருக்கும், எமோஷனாக இருக்கும். சோஷியல் மெசேஜ் இருக்க படம் முழுசுமே சோசியல் மெசேஜ் தான். அனுபமா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு வந்து அவார்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாமினேஷன் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூவி வந்து இது வரைக்கும் எந்த ஹீரோயினும் வந்து டச் பண்ணதில்லை. டச் பண்ணாலும் வந்து பயந்துருப்பாங்க. ஸோ ரொம்ப போல்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அவார்டு கிடைக்குமா அப்படின்றது இனி வர காலங்களில் தான் தெரியும். ஆனால் அவார்டு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லாக்டவுன் படம் தான் பார்த்தேன் ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. எந்த மாதிரியான கான்செப்ட் ப்ரோ? உண்மையான கான்செப்ட் தான் ப்ரோ. அப்படிங்களா? உண்மையாக அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. லாக்டவுன் பேர் வச்சிருக்கேன். லாக்டவுன் கொரோனா காலத்தில் நடக்கிறதுனால அந்த இதில் லாக்டவுன் பேர் வச்சு. அனுபவம் எப்படி நடிச்சிருக்கேன்? நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா ஆக்டிங். அவங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி போல்டான கேரக்டர்லாம் அவங்க சூப்பராகவே பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்ட் ஆகுது. ஆனால் என்ன செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த கதைகளை வந்து ஒழுங்காக காட்டியிருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறமேட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறது அந்த இதெல்லாம் ரொம்ப சூப்பராக காட்டிக்கிறாங்க. ஆனால் அடுத்தடுத்து இது அவங்க எது தொட்டாலும் வந்து அடுத்தது வந்து அது வந்து விலைக்கு போயிடுது. இல்லைன்னா யாராவது செத்து போயிடுறாங்க, இல்லைன்னா நெகட்டிவ் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது. அது சுச்சுவேஷன் எல்லாம் இவங்களாம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது படத்தை பார்க்குறப்ப. பட் அது இயல்பாக நடக்கிற மாதிரி இல்லை. அதுதான் சார்லிலாம் வந்து அவர் நம்ம எம்எஸ் பாஸ்கர் அந்த வரிசையில் அவங்க இருப்பாங்க. பட் ஆனால் அவருக்கு இந்த படத்தில் பெருசான ரோல்லாம் இல்லை. ஒரு அப்பா என்ன பண்ணுவாரோ அதை தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நிறையா ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. புது புது ஆக்ட்ரஸ்லாம் உள்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க. ஆனால் அனுபவம் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாருமே நெகட்டிவாக தெரிவாங்க. அது ஒன்று தான் இந்த படத்தில் மைனஸாக இருக்குது. லாக்டவுன் படம் பரவாயில்லைங்க, பார்க்கலாம். என்னமே எடுத்துருக்காங்க படம். அது நம்மளுக்கு சொல்ல தெரியல, நீங்கள் பார்த்துக்கங்க. அனுபமா தான் முழுக்க இந்த கதையில் வந்து அவுட்டடாக ஒரு 10 out of 10 அப்படின்றது இந்த படத்துக்கு கதைக்கு கொடுக்குற மாதிரி வரணும்னா அவங்களுடைய நடிப்பு அப்படின்றது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சார்லிலாம் நடிச்சிருக்காங்க. சார்லி வந்து அனுபமாவோட அப்பாவாக நடிச்சிருப்பார். வழக்கமாக இப்போ ரீசெண்டாக அவருடைய படங்கள்லாம் வந்து நல்ல ஒரு ஆக்டிங்காகவும் நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன்ஸாகவும் ஒரு அப்பா ரோலில் வந்து நல்லாவே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது லாக்டவுன், அதாவது 2020 லாக்டவுன் வந்து வந்திருக்கும் கொரோனா மூலயமா. அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றதையும் வந்து எப்படி சமாளிப்பாங்க அப்படின்றது வந்து அதுதான் வந்து இந்த படத்துடைய ஒன்லைன் கதை. அது மட்டும் இல்லாமல் அனுபமா வந்து அவங்க நடிச்சிருக்கிற ரோல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணாக வந்து நடிச்சிருப்பாங்க. காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க ஒரு இளம் பெண்மணியாக வந்து அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த ரோலில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆக்டாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. ஆவரேஜ் பிடிக்கலீங்களா? ஆவரேஜ் தான், பார்க்கலாம், வந்து பார்க்கலாம். சுத்தமாக நல்லா இல்லை. என்னன்னா சுத்தமாக நல்லா இல்லை. லாக்டவுன் படம் பார்த்து வரீங்க. அனுபவம் அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு ஆப்டாக உட்காந்துடுறாங்க. அதுதான் அங்கே இது ஃபீமேலுக்கு இது கிராமத்து ரோலாக இருந்தாலும் சரி, சிட்டி ரோலாக இருந்தாலும் சரி, அந்த கேரக்டருக்கு உள்ளே போயிடுறாங்க. அதுதான் அவங்களோட ப்ளஸ்ஸு. லைக்காக்கு அடிமேல் அடி விழுந்துது. இந்த படம் கொஞ்சம் தூக்கி கொடுக்குமா? தூக்கி கொடுக்கும், ஆனால் ஓவராலுக்கு ரொம்ப தூக்கிலாம் கொடுக்காது. ஒரு
எப்படி இப்போ இருக்க 2K கிட்ஸை பார்க்க வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்கும், மற்றபடி நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறது வந்து முழுக்க முழுக்க ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் ஏன்னா இது வந்து எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் வந்து எளிமையாக புரிஞ்சிருமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நிறைய பேர் வந்து மைனஸாகவும் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு மிடில் கிளாஸ் இல்லை ஒரு பெண் பிள்ளைகளை பெற்றவங்க இல்லை வந்து 2 பெண் பிள்ளைகளை பெற்றவங்க அதுக்கு 3 பெண் பிள்ளைகளை பெற்றவங்க அப்படின்றது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து பயம் மூலியமாகவோ ஒரு பொண்ணை வந்து வெளியில் ஈஸியாக படிக்க வைக்க அனுப்பிட முடியுமா, இல்லை காலேஜுக்கு அனுப்பிட முடியுமா, வேலைக்கு அனுப்பிட முடியுமா, அப்படியே அந்த வேலையிலே வந்து காலையில் போயிட்டு சாயந்தரம் வர கிடைக்கிற மாதிரி வேலை கிடைச்சிருமா, இல்லை நைட் ஷிஃப்ட்டு கிடைச்சா வந்து வேலைக்கு அனுப்பலாமா வேணாமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியக்குறி கேள்விக்குறி அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ இந்த படம் பார்க்குற மூலயமா வந்து சில பேர் வந்து பயம் அடையிறதுக்கு கூட நிறையா வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இது மூலயமா வந்து ஃபெமினிசம், அதாவது ஃபேக் ஃபெமினிசம் பேசுகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு பெண்ணை வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எடுத்துட்டு அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கொண்டு போக வேண்டாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து பார்க்குறவங்க வந்து ஒரு சிட்டி சைட்ஸில் அப்படி வந்து நல்லாவே பார்ப்பாங்க. கிராமத்து சைடு பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் வந்து கேள்விக்குறி தான். ஓவரால் ரேட்டிங்கை வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். குறிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். பெண்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக உமன் ஓரியன்ட் மூவிஸ் அப்படின்றது வந்து நிறையா வந்துகிட்ருக்கு. இந்த கதை வந்து குறிப்பாக வந்து கத்தி மேலே நடக்கிற கதை. ஆக்சுவலாக இந்த செகண்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே ஒரு பக்குன்னு தான் எடுத்துகிட்டு போவோம். ஒரு ராட்சசன் மூவி வந்து எப்படி ஒரு திக்குன்னு பார்த்துட்டு இருப்போமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே வந்து சூப்பராக எழுதியிருக்காங்க. 2 hours வந்து எடுத்துகிட்டு போனது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட லென்த் வந்து அந்த படத்தோட ப்ளஸ்.